இந்த மேனிஃபெஸ்டோ அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா நிறைய மாற்றங்கள் தெரியுது. சோஷியல் மீடியாவிலே அதிகமாக வந்து இபிஎஸ் அவர்கள் பற்றி பேசுகிறத பார்க்க முடியுது. ஏகப்பட்ட ஃபேரான விஷயங்கள் இருக்குது. அதான் சொல்லல, ஒரு குடும்பத்துக்குள்ள இந்த 5 வருஷம் நீங்கள் வந்து ப்ரெஷர் அனுபவிச்சிங்களா, அது எதுவுமே எங்கள் இதில் இருக்காது. நீங்கள் சந்தோஷமாக இருங்க, எல்லாத்தையும் அரசு பார்த்துக்கும். இபிஎஸ் மாடல் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து இவர் கொடுத்த மேனிஃபெஸ்டோவும் சரி, அவரோட அலை வீசுதுங்கிறத எடுத்துக்கலாம். உறுதியாக எடுத்துக்கலாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், டிஎம்கேக்கு ஓட் பண்ணுற மைண்ட் செட் இருக்க மக்கள் இருந்தாலுமே இந்த வரைவு திட்டத்தை வரைவறிக்கையை பார்க்குறப்ப லைட்டாக தோணும், நல்லா இருக்குது, இது சூப்பராக இருக்குது, நம்ம நிம்மதியாக வாழலாம் போலே. இதோட இதில் ப்ரெஷர் டிஎம்கேக்கு கட்டாயம் ஏற்பட்டு போச்சு. நல்ல பேர் எடுத்தே ஆகணும், நல்ல பேர் எடுக்கணும்னா கண்டிப்பாக திருப்பி ஆட்சியை பிடிச்சி ஆகணும். இருக்கிறது கெட்ட பேர் ஆயிடுச்சு 5 வருஷம். இனி வரப்போகிற ஆட்சி என்ன செஞ்சாலும் இதோட நல்லா தான் இருக்க போதுங்க. விஜய் அவர்கள் ஆரம்பிக்கிறதா வந்து சொல்லிட்டு இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. விஜய் சார் ஆரம்பித்து பண்ணுறதுங்கிறதெல்லாம் அவரோட அழுத்தம் தமிழக அரசியலில் நகர்ந்துருச்சு, போயிடுச்சு. எப்படி இங்கே டிஎம்கேவோட கூட்டணி இருக்கோ, ஏடிஎம்கேவோட கூட்டணி இருக்கோ, அதை மக்கள் கவனிக்கிறாங்க. இந்த பக்கம் ஒன்றுமே இல்லையே. எத்தனை நாள் இருக்குது அரசியல் பண்ணுறதுக்கு? 20 நாளுக்குள்ள நீங்கள் அரசியல் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருவீங்களா? பண்ணா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ அதை நம்ம சீஸ் எடுத்துக்க தேவையில்லை. அவங்க பாவம், அவங்களுக்கு புரியாதனமாக ஏதோ ஒன்று. வணக்கம். இன்னைக்கு என் கூட அருணோதயன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட தான் பேச போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். கிட்டத்தட்ட இந்த மேனிஃபெஸ்டோ அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா நிறைய மாற்றங்கள் தெரியுது. சோஷியல் மீடியாவிலே அதிகமாக வந்து இபிஎஸ் அவர்கள் பற்றி பேசுகிறத பார்க்க முடியுது. இது எப்படி பார்க்குறீங்க? அதாங்க, 297 அறிவிப்புகள் கிட்டத்தட்ட விட்டுருக்காங்க. அது பார்க்குறப்ப சில விஷயங்கள் என்ன இவ்வளோ இம்பாசிபிளாக இருக்குது, இதெல்லாம் எப்படி சாதாரணமாக சொல்கிறாங்க அப்படின்னு தோணுது. நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த கடந்த 5 வருஷங்களில் நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே மன அழுத்தத்தை அனுபவிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நான் பல இன்டர்வியூஸில் பதிவு பண்ணியிருக்கேன். அது வீட்டில் இருக்க குட்டி குழந்தையிலேருந்து, வேலைக்கு போகிற பெண்கள்லேருந்து, வீட்டில் இருக்க தாத்தா பாட்டிகள்லேருந்து, வீட்டில் இருக்க நம்ம அம்மா, அது மாதிரி குடும்ப பெண்களாக இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், குடும்ப தலைவிகள் அவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு ப்ரெஷர் மெயின்டைன் ஆச்சு அப்படிங்கிறது 100% உண்மை. ஸோ அது எல்லாத்தையுமே ரிலீஃப் பண்ணுற மாதிரி, ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுற மாதிரியான திட்டங்கள் தான் சார் சொல்லியிருக்காரு. வீட்டில் இருக்க பெண்களுக்கு வந்து குலவிளக்கு திட்டம், பெண்களுக்கு வந்து 2000 ரூபாய் கொடுக்குறதா இருக்கட்டும், அப்புறம் அந்த ரேஷன் கார்டுக்கு 10,000 இருக்கட்டும், அதை தாண்டி இப்போ பருப்பு, அரிசி 20 கிலோ கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து எண்ணெய் ஆயிலும் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப 2 பேருக்கு உள்ள ஒரு குட்டி பாப்பா இருக்குன்னா அது மோர் தென் எனஃபாக இருக்கும். ஸோ அதை தாண்டி இந்த அந்த குலவிளக்கு திட்டத்தை நான் ஏன் சிறப்பாக பார்க்குறேன் அப்படின்னா, வீட்டில் இருக்க பெண்களுக்கும் சுயமரியாதை இருக்குது அப்படிங்கிறத இந்த அரசு வந்து கன்சிடர் பண்ணுது. ஏன்னா வேலைக்கு போகிறாங்க, அது ஓகே. அதை தாண்டி வீட்டில் இருக்க பெண்களுக்கு ஒரு சின்ன செலவுக்கு கூட தன்னோட கணவர் மால்கிட்ட கையேந்திட்டு தான் இருக்கும், 100-200 கூட அது தேவையில்ல, 2000 நீங்கள் வச்சுக்கோங்க, குடும்ப செலவு நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அதை நான் பார்க்குறேன். அதை தாண்டி இப்போ வேலைக்கு போகிற பெண்களுக்கு எல்லோரும் பஸ்ஸில் போயிட்டு வராங்க, ஓகே டன், புரியுது. அதை தாண்டி ஒரு டைமிங் ஒன்று இருக்கும்ல. இப்போ நம்ம 2 வீலர் இருக்குங்கிற பட்சத்தில் கொஞ்சம் பொறுமையாக கிளம்பலாம், சமைச்சு வச்சுட்டு ஹஸ்பண்டுக்கோ குழந்தைங்களுக்கோ சமைச்சு வச்சுட்டு கிளம்பலாம். இல்லை பஸ்ஸுனால் நீங்கள் அந்த ரஷ்ஷில் போகணும், அது கிடையாது. 25,000 கொடுக்குறாங்க மானியங்கிறப்ப நீங்கள் ஸ்கூட்டியும் கூட வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேரான விஷயங்கள் இருக்குது. என்ன சொல்கிறது, வயது முதிர்ந்த நம்ம தாத்தா பாட்டிங்களுக்கான ஒரு தொகையும் கொடுக்குறாங்க. அதான் சொல்லல, ஒரு குடும்பத்துக்குள்ள இந்த 5 வருஷம் நீங்கள் வந்து ப்ரெஷர் அனுபவிச்சிங்களா, அது எதுவுமே எங்கள் இதில் இருக்காது. நீங்கள் சந்தோஷமாக இருங்க, எல்லாத்தையும் அரசு பார்த்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சிறப்பான திட்டங்களை சொல்லியிருக்காங்க. திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து அவங்க ட்ரெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறத பார்க்க முடிஞ்சது திமுக சைட்லேருந்து. ஆனால் வந்து நிறையா ஊடகங்களில், நேஷனல் ஊடகங்கள்லேயே இபிஎஸ் மாடல், இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா இபிஎஸ் மாடல்ங்கிற ஒரு விஷயத்த அந்த சைட்லேருந்து அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? எஸ், ஏன்னா அவ்வளோ சாதாரணமாக ஒரு டேக் எடுத்து வைக்க மாட்டாங்க, மீடியா வந்து நமக்கு பேச மாட்டாங்க. இது எப்படி இருக்குது இபிஎஸ் மாடல் அப்படிங்கிறது வேல்யூவாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான வேலை ஏற்படுத்தி தர திட்டங்களாக இருக்கட்டும், அதை தாண்டி பள்ளி மாணவர்கள் இடஒதுக்கீடு இருக்குல்ல, அது 10% அதிகப்படுத்திருக்காங்க. அது மீன்ஸ் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தேவை தானே, அது அவங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். ஏன்னா இப்போ பள்ளி படிப்பை படித்து முடிக்கிறோம், ரைட். அது இப்போ அரசு பள்ளிகளில் வாய்ப்புகள் இருக்குது, படிக்கிறோம், முடிச்சிடறோம். அதை தாண்டி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறது இப்போ என்ன சொல்கிறது, கல்லூரிகள் போகிறதாகட்டும், வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், அங்கே நம்ம போட்டி போடுறது வந்து மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் கூட தான் ஏழை மாணவர்கள் போட்டி போடுறாங்க. ஸோ இப்போ அதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடச்சிச்சின்னா அவங்க அதுலேயும் ஈஸியாக உள்ளே போயிடுவாங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் ஏகப்பட்ட திட்டங்கள், சிறப்பான திட்டங்களாக இருக்குது. அதில் எதெல்லாம் பெஸ்ட்டு, ஏன் வந்து இபிஎஸ் மாடல்கள் வார்த்தை வருது அப்படின்னா, மாடலான பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இந்த திட்டங்கள்லாம் மற்ற மாநிலங்களில் அறிமுகப்படுத்தினாலே அது சிறப்பான மாடலாக இருக்கும், மக்கள் நிறைவாக இருப்பாங்க, அழுத்தம் இல்லாமல் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாம்பிளாக தான் நான் பார்க்குறேன். அதனால தான் செலக்டிவாக நான் சில திட்டங்கள் வச்சுருக்கேன். இப்போ வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நமக்கு தெரியும். எஸ், அதனால் விவசாயம் பாதிக்கப்படுதுங்கிற அந்த விஷயத்தை தாண்டி அதுக்கு வேலைக்கு போகிறாங்கல்ல, அவங்களுக்கு அந்த 100 நாள் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து சமூகம் ஏதோ டவுன் ஆகிடுறாங்க. ஸோ அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது, வேலை செய்யுங்கன்னா நீங்கள் செய்யுங்க, அதுக்கான 150 நாள் அதை மாத்திரம் அப்படிங்கிற திட்டங்களாக இருக்கட்டும். அடுத்து ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேங்க, சிறுபான்மையர் பெற்ற கூட்டுறவு கடன் தள்ளுபடி. ஸோ இது ஏன் தள்ளுபடி பண்ணுறீங்க, அவங்க கடன் வாங்கினா திருப்பி கட்டணும்ல கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்க முடியாது. ஏன்னா அவங்க சிறுபான்மையினராக இருக்கப்போ ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க, அதுக்கு அரசு உதவி பண்ணுது. அதே சமயம் எல்லா பிஸ்னஸும் சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்ட டவுட். சில சமயம் சின்ன ஒஸ்டிகே சினாரியோவில் இஷ்யூவாக இருக்குது பாருங்கள், சிலிண்டர் இஷ்யூலாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நேரங்களில்
பிஸ்னஸில் ஒரு லாஸ் வந்துருச்சுன்னா கடன் கொடுத்த அரசே திரும்பி மக்களை மிரட்டுறது இல்லை இந்த என்ன சொல்கிறது கட்டாயப்படுத்தி திரும்ப கடனை கொடுங்க அப்படிங்கிறது வட்டியோடு சேர்த்துங்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் இல்லை. ஸோ எது சப்போர்ட் பண்ணிச்சோ அதுவே நம்ம எதுக்குங்கிறப்ப அதுவும் அரசுங்கிறப்ப ஒரு பய உணர்வு வரும்ல, அதெல்லாம் கிடையாது. அரசுங்கிறது எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான். எங்களுக்கு புரியுது சிக்கல் இருக்குங்கிறது, அந்த கடன் தள்ளுபடி அப்படிங்கலாம் எவ்வளோ ஒரு நிறைவான ஒரு விஷயம். அதை தாண்டி பாருங்க, இது கொஞ்சம் இம்பாசிபிளான விஷயம் சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. அது எப்படி பாசிபிள்ங்கிறத நான் என் தாட்டுக்கு சொல்கிறேன். ரேஷன் அட்டைக்காரர்களுக்கு ஆண்டிற்கு 3 கேஸ் சிலிண்டர் இலவசம். அது எப்படி இப்போ இவ்வளோ சிக்கல் இருக்க நேரத்தில் ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் இலவசம் அப்படின்னா அது சமூக பாசிபிள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ மத்திய அரசு அதுக்கான திட்டங்களை பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி ஏடிஎம்கேயும் பிஜேபியும் அலையன்ஸில் இருக்கப்போ ஸோ அந்த ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். எனக்கு இந்த மோரலஸ் மேக்ஸ் டு மேக்ஸ் நான் சொல்கிறேன் 6 மாதத்துக்குள்ளே இது ஓரளவு கூல் ஆயிரும். சமூகம் இப்போ ஆகிட்டு இருக்கு. இன்னும் இஷ்யூ வந்தால் கூட அதை சமூகம் மேனேஜ் பண்ணிடுவாங்க. போர்லாம் நின்று போய் அந்த ப்ராசஸ் நடந்துடும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டருங்கிறது பாசிபிள் நான் சொல்கிறேன். அதை தாண்டி பாருங்களேன், இது ரொம்ப ரொம்ப சிறப்பான திட்டம் நான் சொல்லுவாங்க. ஜல்லிக்கட்டு படுகாயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் கொடுக்குறாங்க. ஏன்னா ஜல்லிக்கட்டு நம்ம பார்த்துருப்போம், நியூஸ்லாம் பார்ப்போம், மிக மோசமாக நடந்து போயிடும். சில பேர் அந்த விஷுவல்லாம் பார்த்தீங்கன்னா டன் 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 பிஜிஎம் போட்டு எடிட் பண்ணுவாங்கல்ல, அப்போ பசங்க பறந்துக்கிட்டு இருப்பாங்க ஏரில். அது நல்லா இருக்கும். அப்படி பறந்தவங்க மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். அப்படி பறந்து கீழே விழுந்து அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறப்ப அது அவங்க தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. சரியான அடியாக இருக்கும், உள்காயங்களாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப நாள் தொடரும். அதுக்கப்புறம் அவங்களால வேலையை செய்ய முடியாது ஒரு மாதம் 2 மாதத்துக்கு. ஸோ அப்போ அதுக்கான ஒரு தொகையும் அவங்க வந்து கொடுக்குறாங்க. அதோட சிறப்பான விஷயம் என்னென்னா, உயிரிழந்த வீரர்களுக்கு 10 லட்சம் அப்படிங்கிறது இது வந்து ப்ரைஸ் பண்ணக்கூடியதோ கொண்டாடப்படக்கூடியதோ கிடையாது. ஸ்டில் அந்த ரிஸ்க் இருக்குல்ல, நம்ம வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பங்கெடுத்தோம். நம்மளோட ரிஸ்க் அவ்வளோதான். ஜல்லிக்கட்டை பார்க்குறோம், அதை நீ தடை செஞ்சீங்கன்னா நாங்கள் போராடி அது வேணும்னு கேட்போம். ஆனால் நான் உள்ளே இறங்க மாட்டேன். எனக்கு அதை பார்த்து பயம் இருக்குது, அதை ஏற்றுக்கணும். ஆனால் உள்ளே இறங்குறாங்களா பசங்க, ஸோ அவங்க உயிருக்கு என்ன உத்தரவாதம்? அவங்க நம்ம தமிழ்நாட்டோட அடையாளமாக இறங்குறாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தணும், அரசு வந்து அனுமதி கொடுத்துருச்சு. ஆனால் யாருமே இறங்காட்டி என்ன அது, அந்த வீரம்ங்கிறது எங்கே போச்சு? ஸோ அப்போ நம்மளோட அடையாளமாக தானே அந்த பசங்க இறங்கி உள்ளே களமாடுறாங்க. ஸோ அவங்களுக்கு இஷ்யூனா இந்த 10 லட்சம்ங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாதுகாப்பு உணர்வு கொடுக்குதுங்கிற அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துடக்கூடாது. ஸ்டில் இந்த 10 லட்சம்ங்கிறது கவர்மெண்ட் அதை பண்ணுது. நீங்கள் எங்கள் தமிழ்நாட்டோட சார்பாக நீ உள்ளே இறங்கி நிற்கிற, ஸோ அப்போ உனக்கு ஒரு விஷயம் அந்த கவர்மெண்ட் உதவி பண்ணும் அப்படிங்கிறது எவ்வளோ டீப்பாக அவங்க வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்கிறத காட்டுது நான் சொல்கிறேன். ஆனால் இந்த இபிஎஸ் மாடல் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து இன்னும் வெளியூடகங்கள் வரைக்கும் போகுது. அப்போ மக்கள் மத்தியிலையும் இவர் கொடுத்த மேனிஃபெஸ்டோவும் சரி, அவரோட அலை வீசுதுங்கிறத எடுத்துக்கலாமா? உறுதியாக எடுத்துக்கலாங்க. நான் டு பி ஃப்ராங்க் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், டிஎம்கேக்கு ஓட் பண்ணுற மைண்ட் செட் இருக்க மக்கள் இருந்தாலுமே இந்த வரைவறிக்கையை பார்க்குறப்ப லைட்டாக தோணும், நல்லா இருக்குது, இது சூப்பராக இருக்குது, நம்ம நிம்மதியாக வாழலாம் போலே, இதோட இதில் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. ஏன்னா இந்த ஃப்ரிட்ஜுங்கிற விஷயம் இருக்குல்லங்க, இது வந்து சில பேர் எக்ஸாஜரேஷனாக சொல்கிறாங்க, எதுக்கு ஃப்ரிட்ஜை காமிச்சு மக்கள் ஏமாற்ற பார்க்குறீங்களான்னு. அப்படி இல்லை. ஃபேக்ட் என்னன்னா, எல்லா குடும்பத்துலையுமே அந்த ஃப்ரிட்ஜுங்கிறது ஒரு கனவாக இருக்கும் சின்ன வயசில். இல்லாட்டி பக்கத்தில் கொண்டு போய் வச்சுட்டு தம்பி போய் அதை எடுத்துகிட்டு வாப்பாங்கிறப்ப ஏதாவது சாதத்தை அங்கே போய் வச்சு நம்ம எடுத்துகிட்டு வருவோம். அந்த மாதிரி விஷயங்கள் பக்கத்தில் நடந்திருக்கும்ல. ஆக்சுவலாக ஃப்ரிட்ஜுங்கிறது ஈஸியான விஷயம் தான். வாங்கிட்டோன்னா நம்மளால் கரண்ட் பில் கட்ட முடியும். இந்த ஃப்ரிட்ஜ் ஏசிலாம் வீட்டில் பயப்படுவாங்கல்ல, மிடில் கிளாஸில் கரண்ட் பில் எகிரி போயிடணும். அப்படி ஒன்றும் கிடையாதுங்கிறது அவங்களுக்கு தெரில. ஸோ அப்போ அந்த விஷயத்தை பாசிபிள் ஆக்குறாங்கன்னு சொல்கிறேன். இனி நடுத்தர குடும்பங்கள்லையோ இல்லை லோயர் மிடில் கிளாஸ்லையோ இல்லை ஏழை மாணவர் சொல்லப்படுற அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களோ இந்த ஃப்ரிட்ஜை பார்த்து ஏங்க தேவையில்லை. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, இந்தாங்க அப்படிங்கிறது தான். அது எப்படி பாசிபிள்? ஒரு வீட்டுக்கும் பெரிய பெரிய ஃப்ரிட்ஜுங்கிறது எவ்வளோ பெரிய தொகை. ஆக்சுவலாக அப்படி இல்லை, அப்படி முட்டாள்தனமாக பேசக்கூடாது. இப்போ மேஜராக நிறைய பேருக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான மைக்ரோசிப், அந்த போர்டு, அந்த செட்டப்புங்கிறது உங்களுக்கு ஐடியா இருக்கும். அது மொத்தமாக பண்ணுறப்ப அதுக்கான மொத்த செலவு, இருப்பு செலவுங்கிறது கம்மியாக தான் இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஸோ அப்போ ஃப்ரிட்ஜுங்கிறது பாசிபிள் தான். ஆனால் இப்போது இந்த சைடு பார்க்கும்போது திமுகலேருந்து இப்போ வரைக்குமே இந்த கூட்டணி பங்கீடு, அந்த ஒரு சீட்டுகள் கொடுக்கறதுல ஒரு பிரச்சனை இருந்தது. இந்த சைடு இபிஎஸ் அவர்கள் பார்க்கும்போது அந்த ஒரே நாளில் சீட்டுகள் அறிவிச்சிட்டாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வெளியே வந்து அவருக்கு வந்து ஒரு சங்கடம் தெரிவிக்கிற மாதிரியோ இல்லை ஊடகத்தில் சலசலப்பு இருக்கிற மாதிரியோ எதுவுமே தெரியல. இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நாங்கள் இப்போ டிஎம்கேக்கு கட்டாயம் ஏற்பட்டு போச்சு. நல்ல பேர் எடுத்தே ஆகணும். நல்ல பேர் எடுக்கணும்னா கண்டிப்பாக திருப்பி ஆட்சியை பிடிச்சே ஆகணும். ஏன்னா இருக்கிறது கெட்ட பேர் ஆயிடுச்சு 5 வருஷம். ஸோ திரும்பி இப்போ கேப் விட்டோம்னா இனி வரப்போகிற ஆட்சி என்ன செஞ்சாலும் இதோட நல்லா தான் இருக்க போகுதுங்கிறது மக்களுக்கு தெரியும். அதை அவங்க உணர்ந்துட்டாங்க. ஸோ ஏடிஎம்கே வந்துச்சுன்னா நமக்கு இதோட அவ்வளோதான், கொஞ்சம் டவுன்ஃபால் ஆயிருங்கனால இந்த வாட்டி கண்டிப்பாக ஜெயிச்சானுங்கிற கட்டாயத்தில் டிஎம்கே வந்து கூட்டணி அமைக்கிறதா இருக்கட்டும், அது நமக்கு கண் பார்வையிலே தெரியுது. பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறப்பே பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியுது. ஏன்னா ஸ்டாலின் கூட நேற்று வீடியோ போட்டிருக்காரு, சதிகாரில் நினச்சாங்க சிக்கலாயிரும் அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் முறியடிக்கப்பட்டதுன்னு. யாரும் நினைக்கல, எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்ருக்கோம். அப்படி இருக்கப்போ ஏன் இதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எங்கள் கூட்டணிக்குள்ளே எந்த சிக்கலும் இல்லைன்னு. ஸோ சிக்கல் இல்லைன்னு சொல்கிறப்ப தான் சிக்கல் இருக்குன்னு தெரியுது. இன்னைக்கு கூட திருமான ஒரு சேனலுக்கு ஆடியோ இன்டர்வியூ கொடுத்தது, அதில் பார்க்குறப்பே தெரியுது சில குளறுபடிகள் இருக்குது, சில ஏக்கங்கள் ஆதங்கங்கள் உள்ளே போயிட்டு தான் இருக்குது அப்படின்னா. இப்போ வந்தவங்களாம் அவ்வளோ சீட் கொடுத்துட்டு நம்ம மண்ணோட பூர்வக்குடியாக இருக்கிற அப்போ வந்து டிஎம்கேக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டாக நிற்கிற விசிகா, அதுவும் அண்ணனுக்கு வந்து 8 சீட் அப்படிங்கிறது, அதுவும் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட சீட் 4ங்கிறது நமக்கு தெரியும். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா 4ங்கிறது அவ்வளோதானா தமிழகத்தில் விசிகாக்கான ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்குறது அவ்வளோதானா உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிற விசிகாக்கு? ஸோ அப்படி இருக்கப்போ அந்த குளறுபடிகள் ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அழுத்தமே இல்லை. ஏன்னா சிக்கலான ஆட்சி. நம்ம அப்பப்போ மக்களுக்கு தேவையான சிக்கல்களை ஆளும் அரசு பண்ணுறப்ப குறை சொல்லியாச்சு. அதுக்கான தீர்வுகள் எப்படி கொடுப்போம்னு பேசிட்டாங்க. அதை தாண்டி இந்த வரைவு அறிக்கை இருக்குல்ல,
அது சொல்லுது நாங்கள் இந்த 5 வருஷமாக மக்கள் நாங்கள் எப்படி கவனித்தோம், மக்களுக்கு என்னென்ன சிக்கல்லாம் இருந்துச்சு, அதை நாங்கள் எப்படிலாம் சரி பண்ணுவோங்கிறதுக்கான சாம்பிளாக வரை வரைக்கும் நம்ம பார்க்குறோம். அதை மக்கள் ஒன்ஸ் படிக்கிறப்ப கேட்குறப்பே ஒரு பாசிட்டிவ் வைப் வருதுன்னு தெரியுதுல, பேசுகிறப்பே இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்குமே தோணுதில்ல. அது அவங்களுக்கு தெரியும். அதை கூட்டணியில் இருக்க பொறுப்பாளரும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறது கிடையாது. நம்மளோட நோக்கம் வெல்லணும், மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற கூட்டணி அது இருக்குது. ஸோ அந்த பிஜேபி கூட்டணிங்கிறது சீட்டு பங்கீடுங்கிறது ஒரு சின்ன ஒரு நாட்டாக இருந்தாலும் அது அந்தந்த தொகுதிகளுக்கு மீன்ஸ் பிஜேபி எங்கெங்கே வேல்யூவாக இருக்காங்களோ, எங்கெல்லாம் ஓட் பேங்க் இருக்கோ அது அவங்களுக்கான பகுதி. அங்கே அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்தாச்சு, அவங்க வெல்றாங்க அப்படிங்கிறது அவங்களோட தனிப்பட்ட வேலை. ஸோ அதை இதில் குழப்பிக்காமல் அந்த ப்ராசஸ் பண்ணுறாங்கிறப்ப அது பியூர் அண்ட் பியூர் வெற்றியை நோக்கிய பாதை தான் இருக்குது. ஏன்னா ஒரு மனுஷன் ஏஜ்னு ஒன்று இருக்குங்க. ஒரு சர்டன் பாயிண்ட் தான் நம்ம இயங்க முடியும். வராரு, சீட்டு அந்த பங்கீடு அறிவிக்கிறாரு, பத்திரிகையாளர் மீட் பண்ணுறாரு, மயிலாப்பூர் போகிறாரு, பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு. என்ன நடக்குது இங்கே, அவரால் எப்படி முடியுதுங்கிறதா? ஏன் முடியுதுன்னா மக்களுக்கு நல்லது பண்ணணும். அதை தாண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவான ஒரு தாட் ப்ராசஸ். ஸோ அதனால தான் ஐயாவால் இவ்வளோ பண்ண முடியுதுன்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு பக்கம் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருமே கடைசி தேர்தலில் நம்பினது வந்து கமல் அவர்கள் ரொம்பவே நம்பினாங்க. ஒரு நல்ல ஒரு ஓட் பர்சன்டேஜுமே அதில் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது டோட்டலான ஒரு சேஞ்ச் தெரிஞ்சது. அவர் இதில் போட்டி இல்லைன்னு வேறு சொல்லிட்டார். இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதை தாண்டி என் ஏஜுக்கு வந்து நான் அவரை பற்றி கருத்து சொல்கிறதா அப்படின்னா என்ன விஷயம், நாங்கள் கமல் சார் சாதாரண முடிவெடுக்க மாட்டார். அவரோட தாட் ப்ராசஸ்ங்கிறது எல்லாம் சொல்லுவாங்க, அவர் பேசுகிறதுக்கு புரியாதுன்னு. யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரிஞ்சால் போதுங்கிற மோட தான் அவர் பேசுகிறார். எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அவருக்கு மிக சாதாரண பேச தெரியும். அவர் நடிக்காத கமர்ஷியல் கதாபாத்திரங்களா, கமர்ஷியல் படங்களா, ஆர்ட் ஃபார்மும் பண்ணுவாப்புல. ஸோ நமக்கு புரியணும், இல்லை கிராமத்தில் புரியணும், இல்லை ஒரு தாத்தா பாட்டிக்கு புரியணும்னா அது மாதிரியும் அவர் பேச தெரியும். ஆனால் அவர் அந்த நேரத்துக்கு இப்போ இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களா இன்டர்வியூலாக, உங்களுக்கான பதில் நான் சொல்கிறேன். உங்கள் கேள்விக்கான பதில் உங்களுக்கு புரிஞ்சா போதுங்கிற மோடில் தான் சார் பேசிகிட்டு இருப்பார். இதே நான் ஒரு டீட்டெயிலிங்காக சொல்கிறேன் அப்படின்னா, அவரை நம்பி பல இளைஞர்கள் அவருக்கு சப்போர்ட்டாக பல இடங்கள் இருந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச தம்பி கூட சொல்லியிருக்காப்புல, கோயம்புத்தூரில் வந்து அந்த வாலண்டியராக போய் நிற்கிறது பாதுகாப்புக்குன்னு சொல்லி. ஸோ அவ்வளோ கனவுகளோட கற்பனைகளோட நின்று அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு, அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு % ஓட் பேங்க் வந்துச்சு இல்லை, அவங்களுக்கு சார் பதில் சொல்லணும். ஏன்னா இப்போ அவர் இந்த எலெக்ஷனில் நிற்கலைங்கிறது யாருக்குமே பாதிப்பு கிடையாது, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர் நம்மன ஒரு மக்கள் இருக்காங்கல்ல, ஹோப், படித்தவங்க அரசியலுக்கு வரலான்னு சொல்லி ஓட் பண்ணாங்கல்ல, இத்தனை ஆப்ஷன் இருக்கப்ப சாருக்கு ஓட் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு சார் பதில் சொல்லணுங்கிறது தான் என்னோட ரெக்வஸ்ட். ஓகே. அண்டு இந்த பக்கம் வந்து விஜய் அவர்கள் ஆரம்பிக்கிறதா வந்து சொல்லிட்டார், இன்னைக்கு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ எப்படி பார்க்குறீங்க இதை? இல்லை சார், அது விஜய் சார் ஆரம்பித்து பண்ணுறதுங்கிறதெல்லாம் அவரோட அழுத்தம் தமிழக அரசியலில் நகர்ந்துருச்சு, போயிடுச்சு. எப்படி இங்கே டிஎம்கேவோட கூட்டணி இருக்கோ, ஏடிஎம்கேவோட கூட்டணி இருக்கோ, அதை நோக்கி அவங்க நகர்றாங்களோ, அதை மக்கள் கவனிக்கிறாங்க. இந்த பக்கம் ஒன்றுமே இல்லையே, கம்பேர் பண்ண முடியுது அவங்களால. ஒரு ரைஸ் இருந்துச்சு, சாரோட மாநாடுகள் நடக்கிறப்போ ஒரு ரைஸ் இருந்துச்சு, மக்கள் பார்த்தாங்க, ஒரு ஆப்ஷனாக இருப்பாரா தம்பி, ஆக்டிவாக இருக்காருன்னு பார்த்தாங்க. ஆனால் இந்த பக்கம் தலைவர்கள் 60+, 70+ தலைவர்கள் இவ்வளோ வேகமாக இயங்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் என்ன இருக்குது, என்ன பண்ணிட்டாங்க இது வரைக்கும்? ஒன்றுமே சொல்லலை, மிக சாதாரணமாக இருக்காங்க. தொண்டர்களும் நம்ம தலைவர் என்ன சொன்னால், என்ன எப்போ சொல்லுவாரோ அப்போ நம்ம அரசியல் பண்ணலான்னு வெயிட் பண்ணுறாங்க. எத்தனை நாள் இருக்குது அரசியல் பண்ணுறதுக்கு? 20 நாளுக்குள்ள நீங்கள் அரசியல் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருவீங்களா? ஸோ பண்ணாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ அதை நம்ம சீரியஸ் எடுத்துக்க தேவையில்லை. அவங்க பாவம், அவங்களுக்கு புரியாதனமாக ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க. கட்சி ஆரம்பித்தாங்க, 2 வருஷம் ஸ்பேஸ் இருந்துச்சு, அங்கே எல்லா கட்சியிலும் உள்ளே கொண்டு வரதுக்கோ இல்லை மற்ற கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கோ பாசிபிலிட்டிஸ் 100% இருந்துச்சு. ஆனால் அதை அவங்க இன்டெலெக்சுவலாக அப்ரோச் பண்ணாமல், ஏனோ தானோன்னு ஐடியா இல்லாமல், ஒரு கைடன்ஸ் இல்லாமல், என்ன சொல்கிறது, நல்ல திரைக்கதையாக இருக்கும், நல்ல ஹீரோ டேட் கிடச்சிருக்கும், ஆனால் அது சரியாக ஒர்க் அவுட் பண்ணால் மிஸ் பண்ணுவாங்கல்ல. மிஸ் ஆகி போச்சு, எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க, ஏன் அந்த படம் ஃப்ளாப்புங்கிற மாதிரி எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அதை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தா ஒரு இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய கட்சியாக அது இந்த எலெக்ஷனில் இருந்திருக்கும். ஆனால் அது எதுவுமே பண்ணாமல் சொதப்பி காலியாக உட்காந்துருக்காங்க. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.